போன வாரம் ஜேக்கப் ஃபேட்டு ரோமன் ரெயின்ஸ் கிட்ட ட்ரைபிள் காம்பட் மேட்சுக்காக நான் உன்னை கிளாஸ் நீ இட்டாலியில் சேலஞ்ச் பண்ணுறேன், அதுக்கு நீ அக்செப்ட் பண்ணுறியான்னு கேட்டிருப்பாரு. ரோமன் ரெயின்ஸும் எஸ் நான் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்குவார். இதை தொடர்ந்து இந்த வாரம் மண்டே நைட்டாவோட மெயின் ஈவெண்ட்டில் இதோடைய கான்ட்ராக்ட் சைனிங் நடந்தது. அது மட்டும் இல்லாமல் ஜேக்கப் ஃபேட்டு ரோமன் ரெயின்ஸோடைய கனவுல கூட நினச்சி பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தத்தை ரோமன் கிட்ட போட்டிருக்காரு. இது ரோமனை பார்த்தீங்கன்னா அடிமையாக்குறதுக்கான ஒப்பந்தம். சரி, அப்படி என்ன தான் சொன்னார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா, தினமும் போடுற ரெஸ்லிங் செய்களை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ரோமன் ரெயின்ஸ் கிட்ட பேக் ஸ்டேஜில் ஜேக்கப் ஃபேட்டு இந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணும்போது அவன் முருகத்தனமாக நடந்துக்குவான். அதனால நான் இந்த இடத்துலையே உன்ட்ட கான்ட்ராக்ட் சைன் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ரோமன் சொல்கிறாரு, ஜேக்கப் ஏன் கூட தான் மோத போகிறான், நான் ரிங்கில் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவேன், இந்த இடத்துல தனியாலாம் கான்ட்ராக்ட் சைன் பண்ண மாட்டேன், ஸோ நீங்கள் மெயின் ஸ்டேஜில் இதை ரெடி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஜென்ரல் மேனேஜரும் சரி வேறு வழியே இல்லை ரோமன் சொல்லிட்டாரு சொல்லிட்டு மெயின் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சைனிங்கான எல்லா விதமான உபகரணங்களையும் பயன்படுத்தி டேபிள்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டாரு. ஐயா ஜேக்கப் ஃபேட்டு வாங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னா ஜேக்கப் ஃபேட்டும் வராரு. சம்மோவன் வேர்வுல்ஸ் அப்படிங்கிறத தாண்டியும் ஒரு முரட்டுத்தனமான ஆள், எப்போ என்ன நினைப்பாருன்னு தெரியாது. அதாங்க சைக்காட்டிஸ்ட் பேஷண்ட், அந்த மாதிரி தான் நடந்துக்குவார் நம்ம ஜேக்கப் ஃபேட்டு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா டேபிள்லாம் போட்டு நீட்டாக தானே வச்சுருக்குது, யாரை காட்டுடா டேபிள்லாம் போட்டிங்கன்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் எடுத்தார். வாசிச்சுட்டு டேபிளை தூக்கி எறிகிறாரு. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 செக்யூரிட்டி கார்டு இருக்காங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் டபிள்யூவில் ரசலர் ஆகிறதுக்காக வர வேண்டியவங்க தான். எல்லாரையும் செக்யூரிட்டி கார்டு ட்ரெஸ் போட்டு போகிற வச்சுருக்காங்க. முக்கால்வாசி பேர் மொட்டை அடிச்சுக்கானுங்க பார்த்தீங்களா. இப்போது ஜேக்கப் ஃபேட்டுடைய இந்த அட்டகாசத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரோமன் ரெயின்ஸ் இது சரிபட்டு வராது, நாமளே நேராக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டேஜுக்கு வராரு. ஆக்சுவலி ரோமன் ரெயின்ஸோடைய தீம் மியூசிக்கை பார்த்த உடனே ரோமன் ரெயின்ஸை பார்த்த உடனே தான் இந்த டேபிளை தூக்கி கீழே போடுறது ஆக்ரோஷமாக நடக்குது. இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபேட்டு கொஞ்சம் நிறுத்துறாரு. அண்ட் ரோமன் ரெயின்ஸும் வந்துட்டார். வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்டை எடுத்து ரோமன் ரெயின்ஸோடைய கையில் கொடுக்குறாங்க. ரோமன் ரெயின்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் எடுத்து வாசிக்கிறாரு. சரி எல்லாம் ஓகே, கான்ட்ராக்டில் சைன் பண்ணலாம் அப்படின்னு முடிக்கும் போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்டு மற்றும் எல்லாருமே சுற்றி நிற்கிறாங்கல்ல. அப்போது ரோமன் ரெயின்ஸ் சொல்கிறாரு, இந்த கான்ட்ராக்டில் நான் இப்போ சைன் பண்ணுறேன், ஆனால் எல்லோரும் போயிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆடம்பீஸுக்கு என்ன இதாக இருக்கும், இவ்வளோ சண்டையை ஜேக்கப் ஃபேட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான், ரோமன் ரெயின்ஸ் அசால்ட்டாக எல்லாரையுமே போக சொல்கிறாருன்னு சொல்லிட்டு போக மாட்டேக்காரு. நீங்கள் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுங்கள், எல்லாம் முடியிட்டு நாங்கள் போகிறோம், பாதுகாப்புக்காக நிற்கும். ஆனால் ரோமன் ரெயின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இது என்னோட இடம், நான் ட்ரைபிள் காம்பட்டுக்காக மோதணும்னா நீங்கள் எல்லாருமே இந்த இடத்த விட்டு போங்க, நான் இப்போவே இந்த இடத்துல கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டேன், இந்த கான்ட்ராக்ட்டு நீ வச்சுக்கோ, நீ போய்க்கோ, நான் இதுக்கப்புறமா ஜேக்கப் கிட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி ரோமன் கர்ஜிக்கிறாரு. ஸ்டார்டிங்கில் மெதுவாக தான் பேசினார், சொல்லு பேச்சை அவன் கேட்குறான், அதனால கர்ஜிக்கிறாரு. கர்ஜித்தோடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயந்து போய் தானே ஆகணும், எல்லோரும் போயிட்டாங்க. இப்போ ஜேக்கப் ஃபேட்டுக்கிட்ட ரோமன் ரெயின்ஸ் சொல்கிறாரு, இந்த ட்ரைபிள் காம்பவுண்ட் மேட்சுக்காக நான் 2வது முறையாக மோதுறேன். ஆமாம், பதவி இருக்கும்போது கண்டிப்பாக அதுக்கான ஆசைகள் கண்டிப்பாக வரும் ஜேக்கப், அதே ஆசை தான் உனக்கு வந்திருக்குது. இதுக்கு முன்னாடி மோதினவங்க தோத்தாங்க, சில பேர் என் கூட சேர்ந்தாங்க, என்னை எக்னாலேஜ் பண்ணாங்க. இந்த முறை உன்னோடைய நேரம் ஜேக்கப், நீ என்ன வேணால் நினச்சிக்கோ, என்ன வேணால் பண்ணிக்கோ, நீ உன்னோட பிரதர் தான், உன்னுடைய ஆக்ரோஷம், உன்னுடைய முரட்டுத்தன்மை, இது எல்லாத்தையுமே மூட்டை கட்டி ஒரு மூலையில் போட்டுக்கோ. இந்த இடத்துல நீ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் மனசில் நினச்சிக்கணும், இது நம்ம குடும்பத்துக்கான மேட்ச், ட்ரைபிள் காம்பவுண்ட் மேட்ச், இதை நீ அவமதிக்கக்கூடாது. பேக்லாஷில் நடந்த விஷயம் உனக்கு தெரியுமே, நான் உன்னை வீழ்த்தினதுக்கப்புறமா நீ என்னை எக்னாலஜ் பண்ணியிருக்கணும், ஆனால் எக்னாலஜ் பண்ணாமல் அவமதித்தேன், என்ன அட்டாக் பண்ண ரூத்ரட்டாக நீ ஒரு கொடூரமான அப்படிங்கிறது நிரூபிச்சு என்ன பிரயோஜனம், நீ வெற்றியில் அதை காட்டியிருக்கணும், அதை காட்ட தவறிட்ட. சரி, நீ இந்த தடவை எனக்கு ஒரு மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட, நானும் ட்ரைபிள் காம்பவுண்ட் மேட்சுக்காக அக்செப்ட் பண்ணிட்டேன். இந்த மேட்ச்சில் நீ தோற்றதுக்கப்புறமா நீ பண்ண வேண்டிய ஒரே வேலை, ரோமன் ஐ சரண்டர் யூ, நான் உன்கிட்ட சரணடைஞ்சிட்டேன், அது மட்டும் இல்லாமல் ஐ அக்னாலஜ் யூ, நான் உன்னை ஏற்றுக்கொண்டுட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை நீ சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. ரோமன் சொல்கிறது ஓகே, இதை சோலஸுக்கு அவகிட்டையோ ஜேவு சொட்டியோ சொன்னால் பரவாயில்ல, இவனே லூசு பைய அவன்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா எக்னாலஜ் பண்ணணும்னு சொன்னால் ஜேக்கப் ஃபேட்டு சும்மா இருப்பாரா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு கத்துறாரு. ரோமன் ஐ அக்னாலஜ் யூ, அதை நீ எதிர்பார்க்குறியா, கண்டிப்பாக அது நடக்காது. கிளாஸை இட்டாலியில்
ட்ரைபிள் காம்பவுண்ட் மேட்ச்சில். இறுதியில் நான் எக்காரத்தை கொண்டும் தோக்க மாட்டேன் ரோமன். இதில் நீ சீட் பண்ண முடியாது, இதில் உன்னோட பிரதர்ஸ் ஹெல்ப் பண்ண முடியாது. நான் எந்த வெப்பன் எடுத்து நான் அடிப்பேன், உன்னை எந்த வகையிலே நான் அட்டாக் பண்ணுவேன். மேபி உன்னுடைய ஃபேமிலியை கூட நான் வந்து காயப்படுத்திக்கலாம் உன்னை அட்டாக் பண்ணது மூலியமாக, எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா ரோமன், நீ இந்த ரெஸ்லிங் கம்பெனியோடைய ஒரு ஹையஸ்ட் ஸ்பேஸில் இருக்கிற, பிகாஸ் யூர் ட்ரைபிள் சீஃப். இந்த ரெஸ்லிங் கம்பெனிலேயே அதிகமாக சம்பாதிக்கிற, என்னை விட 40 மடங்கு அதிகமாக சம்பாதிக்க. நான் ஒரு 40 வருஷம் சம்பாதிச்சா தான் அந்த பணத்தை சம்பாதிக்க முடியும் போல இருக்குது. ஆனால் நீ ஒரே வருடத்தில் சம்பாதிக்கிற. ரோமன், எனக்கு உன்னுடைய பணம் தேவை. உன் குழந்தைகள் எப்படி கான்வெண்ட்டில் படிக்கிறாங்க, அதே மாதிரி என்னுடைய 6 குழந்தைகளும் கான்வெண்ட்டில் படிக்கணும். என்னுடைய ஃபேமிலியும் வந்து பெரிய லெவலில் போகணும். எனக்கும் பணம் வேணும், வீடு வேணும், சொத்து வேணும், எல்லாம் வேணும். அதுக்காக ஒன்றை நான் வீழ்த்தணும். எந்த வகையில் நான் உனக்கு குறைஞ்சிட்டேன் ரோமன்? எந்த வகையில் நான் உன்கிட்ட குறைஞ்சிட்டேன்? திறமையிலா, சண்டை போடுறதில்ல, இல்லாட்டா உன்னை விட அத்தன்டிக்கான பிளேயர் அப்படிங்கிற அடிப்படையில் இல்லை. எல்லாத்துலேயும் நான் உன்னோட அதிகமாக தான் இருக்கிறேன் ரோமன். கிளாஸ் நேட்டாளியில் தெரியும் ராமி யார் வந்து மிகவும் பலமான மல்யுத்த வீரர்னு. ஆனால் எனக்கு சில விஷயங்கள் தேவைப்படுது. அதாவது இந்த மேட்ச்சில் நான் வந்து ஒன்று தோக்கடிப்பேன். அந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் எனக்காக இயங்கிட்டு இருக்குது. அந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் கடைசியில் என் பக்கம் வந்துடும். இதெல்லாம் தாண்டி இவ்வளோ நடந்துருச்சுல ரோமன். நீ தான் ராஜா, இந்த இடத்துல நீ தான் பெரிய ஆள், நீ தான் இருக்கிறதுலையே ஒரு மிகப்பெரிய கிங் இப்படிங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. பட் ஆனால் நான் உன்னை தோக்கடிச்சதுக்கப்புறமா எல்லாமே எனக்கு வந்துடும். பட் ஆனால் எனக்கு அது போதாது, அதுக்கும் மேலே ஒன்று வேணும். அதை நீ தருவியா? அதை தருவியான்னு கேட்குற. அதை நீ தரணும். எப்போ தருவே அப்படின்னு கேட்குறாரு. ஜேக்கப் ஃபாட்டு என்ன வான் பண்ணுறாரு அப்படிங்கிறது ரோமன் ரெயின்ஸுக்கு நல்லாவே தெரியுது. அதனால் ரோமன் ரெயின்ஸ் சொல்கிறாரு, நீ எதை நினைக்கிற அப்படிங்கிறது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தெரியுது. எஸ், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஒரு வேளை நீ வந்து தோற்று போயிட்ட அப்படின்னா நீ என்னை எக்னாலஜ் பண்ணணும், ஏன் பின்னாடி வந்து நிற்கணும். நான் தான் இந்த குடும்பத்தோட மிகப்பெரிய தலைவர் அப்படிங்கிறத ஏற்றுக்கணும். ஐம் த ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிறதுக்காக நீ என்னை எக்னாலஜ் பண்ணிக்கணும். ஒரு வேளை மேபி இது நடக்காது, மேபி நான் உன்கிட்ட தோற்று போயிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் வான், நீ எதை வேணாலும் எடுத்துக்கோ. என்னுடைய பிளட் லைனை நீ எடுத்துக்கோ, நீ லீடராக இருந்துக்கோ. நீ சொன்ன மாதிரி என்னை தோக்கடிச்ச பரமானி டூலா ஃபலமாலே போட்டுக்கலாம், டைட்டில் எடுத்துக்கலாம். பட் நான் என் பின்னாடி இருக்கிறது எதையும் எடுக்க முடியாது இல்லை, அதை எடுத்துக்கோ. இதுக்கும் மேலே நான் ஒத்துக்கிறேன். ஒரு வேளை நான் உன்கிட்ட தோற்று போயிட்டேன்னா ஐ சரண்டர் யூ, நான் உங்ககிட்ட சேர்ந்துக்குவேன். நான் உன்னை எக்னாலஜ் பண்ணிக்குவேன், உன் கூட சேர்ந்துக்குவேன். என் பிரதர்ஸ் உன் பின்னாடி சேர்ந்துக்குவாங்க. நீ லீட் பண்ணலாம், இந்த பிளட் லைனை லீட் பண்ணலாம், இந்த ரெஸ்லிங் கம்பெனி லீட் பண்ணலாம். ஏன் என்னுடைய வருமானம், என்னுடைய ஃபேமிலி எல்லாத்தையுமே நீ லீட் பண்ணலாம். எல்லாத்துக்கும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இது தானே ஜேக்கப் நீ எதிர்பார்க்குற? நீ இதுக்காக தானே என் கூட மோதத்துக்கு வந்த? இல்லை இந்த டைட்டிலுக்காகவா? இல்லை இது ஒரு ரெஸ்லிங் ஃபேமிலி அப்படிங்கிறதுக்காகவா? இல்லைல்ல, உனக்கு தேவை ஆல் இன் ஒன். எல்லாத்தையும் நான் இதை உனக்கு தாரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜேக்கப்பும் பார்த்தீங்கன்னா, நான் எதை எதிர்பார்க்குறேனோ அதை நீ சொல்லிட்ட. ஆனால் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோ, நீ எக்னாலஜ் பண்ணுற நாள் இன்னும் ஒரு வாரம் தான். அதுவும் நீ இட்டாலி நாட்டில் எனக்கு எக்னாலஜ் பண்ண போகிற அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ரோமன் ரெயின்ஸும் பார்த்தீங்கன்னா, என்னடா பேசிக்கிட்டே இருக்க, சரி இப்போ சம்மோன் முறைப்படி நாம் 2 பேர் மோதுறோம், அதுவும் ட்ரைபிள் காம்பவுண்டுக்காக மோதுறோம், அதுவும் பதவிக்காக. அப்போ என்ன பண்ணணும்? சம்மோன் முறைப்படி பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து சல்யூட் அடிக்கணும். அந்த ஏதாவது முட்டிக்குவாங்கள்ல ஒரு மாதிரி, அதை பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஜேக்கப் பார்த்தீங்கன்னா கை நீட்டுறாரு, கையை பிடிச்சிக்கணும். சரி, ரோமன் ரெயின்ஸும் பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சிக்கிறாரு. அப்படியே 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்டிக்கிறாங்க. அப்படியே இந்த செகமெண்ட்டை முடியுது. ட்ரைபிள் காம்பவுண்ட் மேட்சில் யார் வெற்றி பெறா? நியூ ட்ரைபிள் சீஃப் ஜேக்கப் ஃபாட்டுவாக மாறி, ஜேக்கப் ஃபாட்டுக்கு பின்னாடி ஐ லவ் யூ ஜேக்கப் அப்படிங்கிற வார்த்தையை ரோமன் ரெயின்ஸ் சொல்கிறாரா அப்படிங்கிறத கிளாஸ் இன் இட்டாலியில் பார்க்கலாம்.